ஸ்க்ராப் புக் எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்க்ராப் புக்கில் ரோஸ் பண்ண போகிறேன். பிங்க் கலர் ரோஸ் பண்ண போகிறேன். பிங்க் கலர் ஒரு இதழ் இருக்குது, ஒரு ஏடு இருக்குது. இதை எடுத்து ரோஸ் போட போகிறேன். முன்னாடி உள்ளதை வேறு எதுக்கு யூஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து ரோஸ் பண்ண போகிறேன். பாருங்கள். இதை சிசர் வச்சு கட் பண்ண போகிறேன். எனக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரே அளவாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இது போல் சின்ன சின்னமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவுண்டுக்கு நான் இந்த டக்கன் இந்த மூடியை கழட்டி இதை வச்சு நான் போட போகிறேன். இப்போ இது கரெக்டாக இருக்குது. இதில் நான் ரவுண்டு பண்ணிக்க போகிறேன். பென்னிலையோ பென்சில்லையோ மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்படியே சிசரில் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு இது ரவுண்டு போட்டுக்கிட்டு அதுலேயே எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து அடுக்கி ஒரு மொத்தமாக கூட பண்ணலாம். ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருக்க வேண்டியதில்லை. இப்படி ஃபுல்லாக அடுக்கிட்டு அதை ஒரே ஷேப்பில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்து கூட அப்படி அழகாக அப்படி கட் பண்ணிடலாம். அது கோட்லேயே தானே கட் பண்ண போகிறோம், அதனால அழகாக ரவுண்டு வரும். அப்படியே கோட்டிலேயே கட் பண்ணிகிட்டே வாங்க ரவுண்டு. ஒன்று ஒன்றா எப்போ பண்ணுறது. இப்படி ஒரு மொத்தமாக ஒரு 10-15 அடுக்கிக்கிட்டு அவ்வளோதான், நிறையா கிடச்சிருச்சு. காம்பு ரெடி பண்ணிக்கலாம். காம்பு ரெடி பண்ணிக்க இது மாதிரி பேப்பர் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இவ்வளவுக்கு மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு அப்படியே சின்ன சின்னமாக மடித்து விட்டுருங்க. இப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே போங்க. இப்படியே நல்லா ரோல் பண்ணிக்கிட்டே போங்க. இப்படி ரோல் பண்ணிக்கிட்டே போங்க. அழகாக ரோல் பண்ணுங்க. ரோல் பண்ணியாச்சா? இப்போ இந்த கடைசி எண்டில் ஃபெவிக்கால் தடவிக்கங்க. ஃபெவிக்கால் தடவிட்டு அப்படியே ரோல் பண்ணிகிட்டே போயிருங்க. இப்போ ரோஸ்க்கு காம்பு ரெடி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு எதலை எடுத்து இதில் வந்து நீங்கள் ஆஃபுக்கு ஃபெவிக்கால் தடவிக்கங்க. ஆஃப் அளவுக்கு ஃபெவிக்கால் தடவி இந்த முனையில் அப்படியே இதை வச்சு ஒட்டிடுங்க. அப்படியே இதை வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சிங்கன்னா காஞ்சி போயிடும். செகண்ட் இதழ் ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஒட்டிட்டேன். இப்போ ரெண்டாவது இதில் வந்து இந்த எண்டில் மட்டும் ஃபெவிக்காலை ஒட்டிக்கிட்டு இந்த சைடில் வச்சு அப்படியே மடக்கிடுங்க. ஃபெவிக்கால் காயட்டும். இப்போ மூணாவது இதழ் அதே போல் ஃபெவிக்கால் போட்டு அதே இந்த சைடில் வச்சு அப்படியே இந்த சைடில் அந்த ஆப்போசிட் சைடில் வச்சு அந்த ஃபெவிக்கால் காயிற வரைக்கும் அப்படியே பிடிச்சிட்டே இருங்க. இப்படியே பாதிக்கு ஃபெவிக்கால் ஒட்டி 4 இதழ் ஒட்டணும்.
ஃபஸ்ட்டு 4 இதழ் ஒட்டிட்டு மொத்தமாக 8 இதழ் ஒட்டணும். 4 இதழ் வந்து கொஞ்சம் சுருக்கமாக ஒட்டணும். பாக்கி இதழ்லாம் இப்படி கொஞ்சம் விரிச்சாப்பில் அப்படி ஒட்டி அப்படியே பிடிச்சிக்கோங்க ஃபெவிகால் காயிற வரைக்கும். இதே மாதிரி 8 இதழும் ஒட்டிக்கோங்க. இது போல் அப்படியே மடித்து 8 இதழையும் ஒட்டிக்கிறங்க. இந்த ஃபெவிகால் காயிற வரைக்கும் அப்படியே பிடிச்சி வச்சுக்கோங்க. இது போல் 8 இதழையும் ஒட்டிக்கோங்க. ரோஸ் பண்ணியாச்சு. 3 ரோஸ் பண்ணியாச்சு. 3 ரோஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு காம்பு பண்ணலாம். 3 ரோஸ் பண்ணியாச்சு. இதுக்கு காம்பு பண்ணலாம். காம்பு பாருங்கள், இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே மடிச்சிருங்க. இதை அப்படியே மடித்து 4ஆக மடித்து அதுக்கப்புறம் இதை இப்படி மடிச்சிருங்க. மடிச்சுட்டு இப்படி மடிச்சுட்டு இதுக்கு வந்து இதழ் அழகாக இதழ் கட் பண்ணுங்கள். ரவுண்ட் ஷேப்பில் இங்கேருந்து இப்படி வேணால் வரைஞ்சிக்கோங்க. அப்படி அழகாக அப்படி வரைஞ்சிக்கோங்க. கட் பண்ணி எடுத்தால் இதழ் கிடச்சிரும். காம்பு லாஸ்ட்டில் வைக்கிறதுக்கு கிடச்சிருச்சா? இதை அப்படியே எடுத்துட்டு ஒரே ஒரு இதை மட்டும் கட் பண்ணுங்கள். ஒரு இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த ஒரு இதில் மட்டும் ஃபெவிகால் தடவி அப்படியே இதை வந்து இது மேலே வச்சுருங்க. இதை மேலே வச்சு ஒட்டிட்டு இந்த காம்பு உள்ளே போகிறதுக்கு இந்த காம்பு உள்ளே போகிறதுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பெருசாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டா நம்மளுக்கு ஓட்டை கிடச்சிரும். இப்போ இதை வந்து இந்தா பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்படியே இது உள்ளே விட்டு எடுக்க வேண்டியதான். இது உள்ளே விட்டோம்னா ஆயிடுச்சா? இப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல கொஞ்சம் ஃபெவிகால் தடவிக்கங்க. இந்த இடத்துல கொஞ்சமாக இந்த இடத்துல ஃபெவிகால் தடவிட்டு அவ்வளோதான். தடவிட்டு இதை அப்படியே மேலே மாட்டிடுங்க. அதே போல் இது இன்னொரு தடவை செஞ்சு காமிக்கிறேன். இன்னொரு தடவை இப்படி 4ஆக மடிச்சுக்கோங்க. அப்படி 4ஆக மடிச்சுட்டு இதை இப்படி கிராஸில் மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு அழகாக பூ மாதிரி கட் பண்ணிடுங்க. அப்படியே எடுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக இதழ் கிடைக்கும். கிடச்சிருச்சா? இப்போ இதை என்னன்னா இதில் வந்து பாதி ஒரு பக்கத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்படி ஒரு பக்கத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு ஒரே ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சமாக ஃபெவிகால் தடவி இது மேலே இதை எடுத்துகிட்டு போய் ஒட்டி வச்சுருங்க. ஒட்டிட்டு இந்த காம்பை உள்ளே விட்டு எடுக்கிறதுக்கு இங்கே ஒரு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த காம்பை இப்போ இதை உள்ளே விட்டு அப்படியே உள்ளே விட்டு எடுங்க. இந்த எடுத்துகிட்ட லேசாக ஃபெவிகால் தடவிக்கோங்க. ஃபெவிகால் தடவிட்டு இதை அப்படியே மேலே கொண்டு போய் இந்த இதில் அப்படியே மேலே கொண்டு போய் அதோட ஒட்டிடுங்க. ஒட்டியாச்சா? ஃப்ளவர் கிடச்சிருச்சு பாருங்கள். அழகா ரோஜா இதழ்
இது கொஞ்சம் பெருசாக இருக்குது காம்பு, எல்லாம் ஒரே அளவாக காம்பு வச்சுக்கணும். எல்லாம் ஒரே அளவாக இருக்குது. இப்போ நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? இது மாதிரி கலர் கலராக ரோஸ்ட் பண்ணி வைங்க, நல்லாயிருக்கும். சின்ன கிளாஸ் இருந்துச்சுன்னா சின்ன கிளாஸில் வச்சா நல்லாயிருக்கும். இதெல்லாம் யார் பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. நல்லா இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நல்லா இருக்குன்னு.